மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கனவுல கூட எதிர்பார்க்காத ஒரு அதிரடியான ஒரு திருப்பங்கள் கூட அப்படின்னே சொல்லலாங்க. அந்த ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இத்தனை நாளாக ஏண்டா இந்த வாழ்க்கையை வாழ்கின்றோம், நமக்குன்னு ஒரு விடிவு காலங்கள் பார்த்தீங்கன்னா பிறக்காதா, மற்றவங்க முன்னாடி நம்ம என்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா தலை நிமிர்ந்து நிற்க போகின்றோம் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா பாரத்தோடு சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு விடிவு காலங்களானது வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தீரப்போகக்கூடிய ஒரு நேரங்களானது இப்பொழுது வந்தாச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏகப்பட்ட சோதனைகள், தடைகள், ஏமாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்துட்டு இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய சக்கரங்கள் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி உங்களுக்கு ஒரு பெரிய பொற்காலத்தை கொண்டு வரப்போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றங்களானது இந்த மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய நபர் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அவரால் உங்களுடைய தலையெழுத்தானது பார்த்தீங்கன்னா மாறப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேசராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாற்றங்களானது கொண்டு வந்திருக்கு, அவர்களுடைய தலையெழுத்தானது பார்த்தீங்கன்னா எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மேசராசிக்காரங்க பொதுவாகவே எதையுமே பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய தைரியசாலி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கடந்த சில காலமாக உங்களுடைய காரியத்துக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வேண்டிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அது ஒவ்வொரு முறையுமே பார்த்தீங்கன்னா கைக்கூடி வர மாதிரி நழுவி போயிருக்கும். அது பார்த்தீங்கன்னா இனிமேல் நடக்கவே நடக்காது, என்ன விதி இவ்வளவுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முடிவு பண்ணி அதை ஓரமாக ஒதுக்கி போட்டு இருப்பீங்க. அதை பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா யோசித்து பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு விஷயங்கள் இப்பொழுது மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. நடக்காத ஒன்று நடக்க போகுது அப்படின்னா அது சாதாரண விஷயங்கள் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா புரட்டி போட போகிற ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 21ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சில முக்கிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இடத்தை மாற்றுவாங்க. இதில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடங்கி கிடந்த உங்களோட அதிர்ஷ்டங்கள் இப்போது வேகங்கள் எடுக்க போகுது. இது வெறும் வார்த்தை கிடையாதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானங்களும் பாக்கியஸ்தானங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதோட வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புதிய நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நுழைய போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அவர் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசிக்கலாங்க. அவர் உங்களுடைய சொந்தக்காரராக கூட இருக்கலாம், இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கூட பழகிட்டு இப்போ தொடர்பே இல்லாமல் போன ஒரு பழைய நண்பனாக கூட இருக்கலாங்க. ஏன்னா உங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிற ஒரு புதிய மனிதராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா நிச்சயங்க, இந்த மேசராசிக்காரர்களுக்கு அந்த நபர் உங்களுடைய வீட்டு வாசலுக்கு வரும்போது வெறும் கையோடு பார்த்தீங்கன்னா வரமாட்டார். உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு பெரிய செய்தியோடையோ இல்லை ஒரு வாய்ப்போடையோ தான் பார்த்தீங்கன்னா வருவார் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேள்வி ஓடலாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நம்பி நம்ம ஏமாந்துட்டோம், இப்போ வரவர் மட்டும் என்ன எப்படி மாறுவார் அப்படின்னு உங்களுக்கு நிறைய கேள்விகளானது எழலாம். கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு விஷயம், இந்த மாற்றங்கள் நடக்கும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களோட பிளானை பற்றி முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களோட சந்தோஷத்தை உங்கள் குடும்பத்தோடு மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதே போல் இந்த 21ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லதுங்க. அப்படி போக முடியலனா கூட உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபங்களை ஏற்றி மனசார வேண்டிக்கோங்க. அந்த ஒரு சின்ன விஷயங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்காக பெருக வைக்கும்.
வரக்கூடிய அந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னா அன்போடு நடத்துங்க. அவர் மூலமாக தான் உங்களுடைய விடிவு காலங்களானது பிறக்கப் போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதேபோல் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பனி மாதிரி விலகப் போகுது. இனிமே நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டாம். நீங்கள் நேர்மையாக உழைச்ச உழைப்புக்கும் நீங்கள் செஞ்ச தர்மத்துக்கும் இப்போ பலன்களானது கிடைக்கப் போகுது. அந்த நபர் உங்கள் வீட்டு வாசலுக்கு வரும்போது ஒரு பெரிய நம்பிக்கையோடு அவரை வரவேற்க தயாராக இருங்க. உங்களுடைய வாழ்க்கை இனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறுமுகம்தான். உங்களுடைய வருங்காலம் ஒரு ஜொலிக்கக்கூடிய வைரமாக இருக்க போகுது. இத்தனை நாள்பட்ட வேதனைக்கு அந்த ஒரு கடவுள் கொடுக்க போகிற ஒரு பெரிய பரிசு தான் இந்த மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடியானது விலக போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைவதனால உங்களுடைய குடும்பத்தில் நிறைய சுபிட்சங்களானது உண்டாகும். நீண்ட நாள் கனவானது வந்து பார்த்தீங்கன்னா நினைவாக போகுதுங்க. புதிய வீடு வாகனத்தை வாங்கக்கூடிய முயற்சியானது உங்களுக்கு வெற்றியாகலாம். அதேபோல் எச்சரிக்கையான சில விஷயங்களானது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, மருத்துவ செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வர வாய்ப்புகள் இருப்பதனால உங்களுடைய உடல்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது நல்லது. அதே போல் மாணவர்களினுடைய படிப்பில் கூடுதல் அக்கறையை காட்ட வேண்டுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திப்பீர்கள் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்திற்கு பிறகு மாற்றங்களானது உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில் புதிய புதிய விஷயங்களானது நடக்க போகுதுங்க. அந்த ஒரு விஷயங்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாகவே வந்து செய்து கொடுப்பாங்க. உங்களுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு எடுத்துக்காட்டாக அவங்க கூட உங்களுக்கு இருக்கலாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களானது வந்து பார்த்திங்கன்னா நடக்காத போயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மன வருத்தத்தோடு இருந்திருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே மாறக்கூடுங்க. அதேபோல் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மேசராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் குறிப்பிட்ட சில பரிகாரங்கள்லாம் இருக்குது. அதை பற்றியும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 21ஆம் தேதிக்கு பிறகு இந்த பரிகாரங்கள்லாம் செய்து பலனடைந்து கொள்ளுங்கள். இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லாமல் போகும். இந்த மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கே என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் இருப்பதனால நீங்கள் தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா செயல்படலாங்க. உங்களுடைய தொழிலானது வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் அடைந்து காணப்படும். அதேபோல் வர வேண்டிய நிலுவைத் தொகைகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கைக்கு வந்து சேரும். அதை நினச்சி நீங்கள் நிறையவே மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய அடுத்த கட்டத்திற்கு செல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்படும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகள் அடைய செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலை தொழில் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மேச ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தாங்க குறிப்பிட்டு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. புதிய ஒப்பந்தங்களானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்க பெறுங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடியும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அகலுங்க. அதனால் எந்த ஒரு பயங்களும் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு செயல் உங்களுக்கு வெற்றியை அடைஞ்சிருக்காது, தோல்வி தான் அடைஞ்சிருக்கும். அதனால் பயந்து பயந்து வந்து இப்போதைக்கு செய்ய தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட காலங்களானது பிறந்துருச்சு. நீங்கள் தொட்டக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலையை அடையும் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். தாராளமாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகளை துணிந்து செய்யுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும். நம்ம வேலையிலையும் சரி நம்மளுடைய குடும்பத்துலேயும் சரி நமக்கு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல விதமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவலைப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் மாறும். அதாவது வேலை ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைவதனால குடும்பத்தில் நிறைய விஷயங்களானது சுபிச்சங்களானது உண்டாகுங்க. அதேபோல் நீண்ட நாள் கனவுகளுமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நினைவாகக்கூடிய நேரங்களானது வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் புதிய வீட்டுக்கு கூட போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கவங்க புதிய வீடு மாறலாம். அந்த புதிய வீட்டில் மாறக்கூடிய நேரங்கள் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்படி இல்லையா நீங்கள் சுயமாக ஏதாவது ஒரு நிலம் வாங்கி புதிய வீடு கட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியேறக்கூடிய ஒரு சூழலானது அமையுங்க.
அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே அமையும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகன ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் உண்டு. இப்போ நீங்கள் பழைய வாகனத்தை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை கூட நீங்கள் வாங்கலாம். அந்த ஒரு முயற்சியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியாகும். ரொம்ப நாளாக புதிய வாகனத்தை வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் வாங்க முடிஞ்சிருக்க முடியாது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேணாம், இப்போ இருக்க கஷ்டத்துக்கு அது எதுக்கு, அப்போ வேணாம், இருக்கிறத வச்சே சரி பண்ணி ஓட்டிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே மாறி உங்களுக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு சூழலை வந்து பார்த்திங்கன்னா அமைத்து கொடுக்கக்கூடிய கிரகம் அமைப்பானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதாவது மருத்துவ செலவுகள் வர வாய்ப்புகள் இருப்பதனால உங்களுடைய உடல் நிலையில் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். அதீத கவனத்தை செலுத்தணுங்க. கவனம் மட்டும் கிடையாது, அதீத கவனத்தை செலுத்த வேண்டும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சின்ன விஷயமாக இருந்தாலுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனே என்ன பண்ணணும், மருத்துவரை அணுகி உங்களுடைய உடல் நலனை வந்து பார்த்திங்கன்னா கவனிச்சுக்கோங்க. சின்னதாக இருந்தால் கூட அது பெருசாக மாறிடும். அசால்ட்டாக அப்படியே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு அடிச்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உடல்நிலையை வந்து ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் உங்களுடைய அடுத்தடுத்த விஷயங்களில் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். அதேபோல் மாணவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது படிப்பில் கூடுதல் அக்கறையை காட்ட வேண்டும். இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கற்பக விநாயகரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகளானது பெருகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே அகலுங்க. ஸோ அதனால் கற்பக விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு செய்துக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரணி நட்சத்திரக்காரங்க தான். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உழைப்பால் உயர்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இப்போ இந்த ஒரு காலகட்டங்களானது வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றமானதாக தாங்க இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து கொஞ்சம் சாதகமாக வந்து இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாகை சூடி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் நவீன பொருட்கள் மற்றும் வாகனத்தையும் நீங்கள் வாங்க முடியுங்க. உங்களுடைய தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா விலகக்கூடிய நேரங்கள். முடங்கி கிடந்த தொழில்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வேகங்கள் எடுக்கும். வங்கி கடன்களும் வந்து பார்த்திங்கன்னா எளிதாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. ஏற்கனவே நிறைய கடன் பிரச்சனையில் இருந்திருப்பீங்க. அந்த ஒரு கடன் பிரச்சனைகள் எல்லாமே மீண்டு புதிதாக வந்து பார்த்திங்கன்னா வங்கியில் உங்களுக்கு கடனும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். அந்த பணத்தை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புதிய தொழிலையும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதன் மூலமாக சிறு சிறு சேமிப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டாகுங்க. ஸோ நல்ல ஒரு வாய்ப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த தருணத்தை வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய குடும்ப சூழலுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்புகளும் கிடையாது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளிகளும் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது குறைந்துடும். நிம்மதியான ஒரு சூழல்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு தாங்க சொல்லணும். நிறைய மாற்றங்களானது உங்களுடைய குடும்ப விஷயத்தில் வந்து ஏற்பட்டிருக்கு. அது நீங்கள் கண்கூடாகவே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே சமயம் ஒரு சில விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ளணும். இந்த ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் விரயஸ்தானம் செல்வதனால கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வரவு செலவில் கொஞ்சம் எச்சரிக்கையானது தேவை. வாகன பயணத்தின் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானங்களானது உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க. பங்குச்சந்தை முதலீடுகளிலும் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். இந்த 3 விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வாகனத்தில் சாதாரணமாக போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேரங்களோ இல்லை நம்மளுடைய நேரங்களோ சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா அப்போ வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் இந்த மாதிரிலாம் வந்து ஆகிடுது. அதனால் உயிர் கூட பாதிக்கக்கூடிய ஒரு சூழலானது அமைஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வாகனத்தில் செல்லும்போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அதே மாதிரி சின்ன விஷயம் தானே, இது பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாகனத்தில் செய்யக்கூடிய அந்த விதிமுறைகள்லாம் வந்து பின்பற்றணும். அதாவது ஹெல்மெட் போடணும், பிரேக் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வாகனத்தையே தொட்டு நீங்கள் ஓட்டணும். இது மாதிரி செய்து முன்னெச்சரிக்கையுடன் செய்து கொள்ளும்போது நம்ம வந்து சின்ன பிரச்சனையில் மாட்டாமல் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சுக்கலாங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா வேகத்தையும் நீங்கள் குறைச்சிக்கணும். நம்ம வேகமாக போகிறதுனால கூட நமக்கு பாதிப்புகள் உண்டாகும். ஒரு சீரான அமைப்பில் செல்வது ரொம்ப நல்லது. அதே போல் பங்குச்சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக முதலீடுகள் நீங்கள் செய்ய வேண்டாம். இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அந்த தொழிலை பற்றி பெருசாக உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னாலுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுது அப்படின்னா
அதுக்கப்புறமா உங்களுடைய பிஸ்னஸை வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணிக்கிங்க. ஒட்டு மொத்தமாக செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டத்திற்கு உள்ளாக வேண்டாம். ஆனால் இது உங்களுக்கு நல்ல காலகட்டங்கள் தான். இருந்தாலுமே இந்த பங்குச்சந்தையில் முதலீடு செய்யும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செய்வது ரொம்ப சிறந்தது. நீங்கள் வந்து பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா பிரத்தியங்கார தேவியை வழிபட உங்களுக்கு இருந்த சங்கடங்கள், கஷ்டங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா தீரக்கூடும். பரணி நட்சத்திரக்காரர்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு இந்த பிரத்தியங்கார தேவியை வந்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அப்படி செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சில நெய்வேத்தியங்களை செய்து வைத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எப்போதுமே திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரக்காரர் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த ஒரு காலகட்ட அமைப்பானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு சாதகமான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சூரியன் மற்றும் சனி வந்து பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படும். உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்குங்க. ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே சமநிலையை வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சிருவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். சனி விரயஸ்தானத்தில் இருந்தாலுமே கூட செலவுகள் அதிகரித்தாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களானது நடைபெறுங்க. அதை கண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் துவண்டு விட மாட்டீர்கள். அதையும் வந்து போராடி ஜெயிச்சிருவீங்க. உழைப்பிற்கேற்ற பலன்கள் கிடைக்க அலைச்சல்களானது அதிகமாக இருக்க செய்யும். ஆனால் அதனை கண்டு வந்து பார்த்திங்கன்னா பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு வேலை தொழில் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்தில் சரி வேலை படுகளானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படும். அரசியல்வாதிகள் தலைமையிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. அதாவது உங்களுடைய மேல் அதிகாரியிடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனுசரணையாக செல்லணுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீம்பு வீராப்பு இந்த விஷயங்கள்லாம் வந்து வேண்டாம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க. அதேபோல் வியாபாரிகளுமே வந்து பார்த்திங்கன்னா முதலீடுகளில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா பெரிய நஷ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க நேரிடுங்க. இதன் மூலமாக உங்களுடைய தொழிலானது வந்து பார்த்திங்கன்னா முடங்க செய்யலாம். அதாவது வியாபாரங்கள் முடங்கிடும். ஸோ அதனால் எப்படி ரொம்ப நஷ்டமும் வேணாம் லாபமும் வேண்டான்ட்டு ஓரளவுக்கு நீங்கள் சீரான அமைப்பு முறையில் நீங்கள் வியாபாரத்தை நடத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான பலன்கள் கிடைக்குங்க. ஸோ கவனமாக திட்டமிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தை செய்வது சிறந்தது. மேலுமே உங்களுக்கு குருவினுடைய பார்வையினால் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. அதே போல் வெளிநாட்டு முயற்சிகளும் உங்களுக்கு இப்பொழுது கைகூடும் அப்படின்னே வந்து சொல்லலாம். உங்களுக்கு தேவையற்ற வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ற பணப்புழக்கங்கள் இருக்க செய்யும். அதுக்கு எந்த ஒரு குறைகளும் இருக்காது. நிறைவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கங்களானது இருக்குங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஒரு சில விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தேவையற்ற முதலீடுகள் மற்றும் ஏமாற்ற விளம்பரங்களை நம்பி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வந்து ஏமாற வேண்டாம். உடல் நலனில் அக்கறையானது வந்து பார்த்திங்கன்னா தேவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்தணும். அதாவது சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோடை காலங்கள் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறனால நீங்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரான ஒரு உணவுகளையும் எடுத்துக்கோங்க. தண்ணீரும் எடுத்துக்கோங்க. ஜூஸ் ஐட்டம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறந்தது. பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகாலையில் சூரிய வழிபாடு செய்வது ரொம்ப சிறந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய வழிபாடு செய்வதனால நிவர்த்தி ஆகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்கலங்க வேண்டாங்க. உங்களுக்கு எல்லாமே இப்பொழுது சாதகமாக அமைஞ்சிருக்கு. கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமான பலனையே கொடுக்க போகிறாங்க. அதே போல் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட ஒரு நபரானது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்திற்கு பிறகு உங்களுடைய வந்து நாடி செல்வார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யோசிக்கலாம், என்னடா இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய சொந்தக்காரங்க வந்து இருப்பாங்க. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து நமக்கு உதவலை அப்படிங்கிற ஒரு நிறைய மன வருத்தத்திற்கும் இருந்திருப்பீங்க. இப்போ அவங்களாம் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவிகளை செய்யலாம்.
இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழக்கப்பட்டவர்கள் மூலமாக கூட நிறைய விஷயங்களானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புலப்படும். நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்திற்கு பிறகு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றமான ஒரு விஷயங்களாக தான் அமையும் அப்படின்னு தான் சொல்லணும். கவலைப்படாதீங்க. இந்த மாற்றங்கள் நடக்கும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிளானை பற்றி எதையுமே வந்து சொல்ல வேண்டாம். அந்த பிளானை செய்யும்போதும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தீர்க்க முடிவோடு வந்து செய்யணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது நிச்சயமாக வெற்றியை அடையும். குழப்பத்தோடு எந்த ஒரு முடிவுகளையும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வேண்டாம். பொதுவாக மேசராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாதிரி பரிகாரங்களை செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் தான். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சரிப்பதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல்களும் செலவுகளும் சற்று அதிகமாக இருக்கலாம் என்பதனால் மன அமைதியிற்கும் வந்து பார்த்திங்கன்னா காரிய வெற்றிகளுக்குமே நீங்கள் நிறைய பரிகாரங்களை செய்யணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது முருகனுடைய வழிபாடுகளை செய்து கொள்வது ரொம்ப சிறந்தது. செவ்வாய்க்கிழமை தோறுமே முருகப்பெருமானை வழிபடுவது மேசராசிக்கு மிகவும் சிறந்தது. முடிந்தால் சரவண பவ அப்படிங்கிற ஒரு மந்திரத்தையும் 108 முறை வந்து பார்த்திங்கன்னா சொல்லுங்கள்.